சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி 10 நாள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 16 கோடியில் இந்த படம் எடுத்தாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 29.7 crores பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 8 crores பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த படம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41.7 crores பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்குங்க. சசிகுமாரோட அதாவது கெரியர்லேயே ஹையஸ்ட் தமிழ்நாடு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 29.7 crores வந்து கலெக்ஷனாக இருக்குது. இப்போ வரைக்கும் இன்னும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் சுந்தர பாண்டியன் படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 26 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. அடுத்து குட்டி புலி பார்த்தீங்கன்னா 19 கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாடு தப்பட்டை 17 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிடாரி இந்த படம் பார்த்தீங்கன்னா 15 கோடி வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் டூரிஸ்ட் ஃபேமிலி இனி வரும் காலத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போதும்னு சொல்லிட்டு.